குமார் சார், இப்போ இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி சார் இருக்குது இதுக்குள்ள? ஒரு பக்கம் மக்கள் நலத்தினுடைய சார்ந்த அறிவிப்புகளை வெளியிடுவதன் மூலமாக மட்டுமே திமுக கூட்டணி ஜெயிச்சிடும் அப்படின்ற நம்பிக்கையை வச்சாங்கன்னா கூட்டணிகளுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாதுன்ற ஒரு ஆங்கிள் தமிழ்மணி சார் உருவாக்குறாரு. அதுக்கு சுபேர் சாரும் விளக்கம் அளிக்கிறார். காங்கிரஸ் திமுக தயவை நம்பி மட்டுமே அரசியல் களத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்ற நிலை உருவாகியிருந்தார். நான் கடந்த விவாதத்தில் சொல்லியிருந்தேன், பிரைன் டியூமர்னு சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்கள் தான் நெறியாளர் இருப்போம். திமுக கூட்டணிக்கு பிரைன் டியூமர் வந்திருக்கு, அது அவளை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஸ்டேஜ் 1 2 சார் பெரிய டாக்டர் ப. சிதம்பரம் வந்து கூட மருத்துவம் பண்ணி பார்த்தாரு, சரியாக வரல அப்படின்னு சொன்னேன். இன்னும் அது கிரிட்டிக்கலில் தான் இருக்கிறது. எல்லோரும் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. உண்மை நிலவரம் என்னென்னா, நான் உண்மையை சொல்கிறேன். நான் வந்து சோனியா காந்தி உட்பட பழைய தலைவர்கள் கார்கே இவங்கெல்லாம் திமுகவோட கூட்டணி வைக்கணும்னு நான் சொல்கிறது உண்மையை சொல்கிறேன். நீங்கள் அரசியலுக்கு எனக்கு ஒன்றும் அரசியல் நோக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி அவர்கள் விஜயோட கூட்டணி வைப்பதற்கு மிகவும் 100% ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். 3 விதமான காரணங்கள். கேரளாவில் அவர்களுடைய வாக்கு, கேரளாவில் வந்து மைனாரிட்டிஸ் வாக்கை பிடிக்கிறதுக்கு இது வந்து உதவியாக இருக்கும் அப்படின்றது ஒரு கணிப்பு. பாண்டிச்சேரியில் அதே போல் கால் பதிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்பது ஒன்று. தமிழ்நாட்டிலையும் மைனாரிட்டிஸ் ஓட்டு திமுக ஓட்டுலேருந்து பெரும்பகுதி முதல்ல அடிவாங்க. சுபேர் சார் சொல்கிறாரு, காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குது, ஒரு 4% 5% வச்சா கூட அப்படி அவங்க வெளியில போறதுனால வேற ஒரு அணியை உருவாக்கி வேற ஒரு கட்சியை உள்ள கொண்டு வந்து அந்த இடத்தை ஃபில்பில் பண்ணிடுவாங்க. காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு கிரியா ஊக்கி மாதிரி காங்கிரஸ் சப்போர்ட் இருக்குனாலே நான் உடைச்சே கேக்குறேன். காங்கிரஸ் கட்சியால் என்ன வாக்கு வங்கியை திமுக கொண்டு வந்துட முடியும்? என்ன பண்ணிடுவாங்க அவங்க? ஏன் பார்த்தா 1% ஒவ்வொரு கட்சிக்கும் நீங்க திருமாவளவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல தனியா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1% தான் காமிக்குது. கம்யூனிஸ்டுக்கு 1% தான் காமிக்குது. ஏன் திமுக கூட வைத்திருக்கிறார்கள்? அப்படி பார்க்கும்போது 4%க்கு அவரே சொன்னார், 4% 5% இருக்குன்னு வைங்க. அப்படி இருந்தாலும் கூட அந்த கட்சி வந்து காங்கிரஸ், இந்த கட்சியில் கூட தேசிய கட்சி காங்கிரஸ், இன்றைக்கி 2 கட்சி தான் இருக்கிறது, ஒன்று பாஜக, இன்னொன்று காங்கிரஸ். அந்த தேசிய கட்சி இந்த நாட்டை பல காலம் ஆண்ட கட்சி, கழுத தேஞ்சு கட்டருமான கதையில் வந்துட்டுது. இப்போது யார்கிட்ட ஆட்சியை பறி கொடுத்தாங்களோ அவங்களோட வேறு வழி இல்லாமல் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் பேசப்படுது. உமர் அப்துல்லா கடந்த வாரம் சார், எனக்கு புரியுது சார். காங்கிரஸ் கட்சி இவங்க கூட இருந்தால் இவ்வளவு வாக்கு இங்கே கொண்டு வருவாங்க. அவங்க நாங்கள் நேரடியாக மக்களையே சந்திக்கிறோம், மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. வலுவான கூட்டணிங்கிற ஒரு இமேஜ் வந்துடும் சார். ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி திமுகவோட இருக்கிறது, கம்யூனிஸ்ட் இருக்கிறது, திருமாவளவன் விசிக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது திமுகவிற்கு ஒரு வலுவான கூட்டணி. இதுவரைக்கும் திமுக காங்கிரஸ் இதுவரைக்கும் வலுவான கூட்டணி வலுவாக இருக்குதுன்னே வச்சுக்கிட்டாலும் கூட அவங்களுக்கு கொடுக்கிற இடங்களை ஜெயிக்க மாட்டேன்றாங்க இல்லையா? ஒரு வகையில திமுக கூட்டணியுடைய தோல்விக்கு காங்கிரஸ் அல்லது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களினுடைய தோல்வி தானே காரணமா இருக்குது. அந்த தவிர நாம் ஏன் செய்யறோம்? போன தடவை வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் இது, அதுல மட்டும் நாங்க கொடுக்குறோம் ஜெயிங்கன்றது லாஜிக் புள்ளி தானே. கடைசி முறை அவர்கள் ஜெயிச்சது எப்படி ஜெயிச்சாங்க? திமுகவோட இருந்தாலும் ஜெயிச்சாங்க. 4% ஓட்டுங்கிறது ஓரளவு நம்ம ஜென்ரலாக சொல்லிடுறோம். ஆனால் அது எத்தனை சீட்டு ஜெயித்திருக்கிறது? அது தனியாக நின்று அவங்க ஜெயித்திருக்க முடியாது அல்லவா? அதே போல் விசிக தனியாக நின்று ஜெயித்திருக்க முடியுமா? முடியாது. எந்த கம்யூனிஸ்ட் நின்று ஜெயிச்சிருக்க முடியாது. இதெல்லாம் எப்படின்னாக்கா மக்கள் மத்தியில் நம்ம தமிழக மக்கள்கிட்ட ஒரு கருத்து நிலவுகிறது. என்ன கருத்து? ஜெயிக்கிறது குதிரைக்கு தான் பட்டு கட்டணும், ஜெயிக்கிற குதிரைக்கு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமே தவிர ஜெயிக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கு எப்படி பண்ணணுங்கிறத மக்கள் முடிவு பண்றாங்க. ஆமா, இப்ப திமுக ஜெயிக்கிற குதிரை தானே. எப்படி இருக்கிறப்போ இல்ல அவங்க நினைப்பாங்க தமிழக மக்கள் புத்திசாலித்தனமா சுயமா சிந்திக்காம இருந்தாங்கன்னா அது அவங்கள தலையெழுத்து அவங்க தான் தீர்மானிக்கணும். புரியுது. திமுக ஒரு ஜெயிக்கிற குதிரையா ஜெயிக்கிற குதிரை இல்லையா அப்படின்றத கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் முடிவு பண்ணுவாங்க. இப்ப காங்கிரஸே முடிவு பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன், திமுக ஒரு ஜெயிக்கிற குதிரை இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஆப்ஷன் வேறொன்னா தானே இருக்கும். நான் உங்களிடம் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். காங்கிரஸ் வந்து இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக இங்கேருந்து பிரிந்து போய்விடும். அதற்கு நேரம் வந்து விட்டது, எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. அதான் சார், போனா கூட பரவாயில்ல, இந்த 3 வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லேப்டாப் திட்டம் நேரடியாகவே பலன் வந்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு போகுது. 570 லேப்டாப் அறிவிச்சுட்டு எத்தனை திட்டம் சார் நிறைவேற்றினாங்க போன தேர்தலில்? எந்த திட்டத்தை நிறைவேற்கும்? அதே திட்டத்தை திரும்ப இந்த வருஷம் கொண்டு வர போகிறாங்க. நான் அதை கொண்டு வர போகிறேன், இதை கொண்டு வர போகிறேன்னு சொல்ல போகிறேன். எத்தனை திட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க? முழுசாக நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு 10% திட்டம் தான் முழுசாக நிறைவேறி இருக்கிறது. பாக்கி எல்லாமே அந்தரா கோவிந்தால நிற்கிறது.
அவன் சரி, ஒரு நிமிஷம், எனக்கு புரியுது. திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த திட்டங்கள் நிறைவேற்றப்படல அப்படின்றதுக்கான அடிப்படையான அதிருப்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, சில இடங்கள்ல அந்த அதிருப்தி வெளிப்படும். அதுதான் ஆன்டி இன்கம்பரன்சி. இல்ல, அந்த அதிருப்தியை எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன். அது உருவாயிருக்குதா ஒரு ஆன்டி இன்கம்பரன்சி? அது பொதுவா எல்லா அரசியல் கட்சிகளும், நிறைய கட்சி, நான் திமுக மட்டும் சொல்லல, அண்ணா திமுக இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, பாஜக யாரா இருந்தாலும் சரி, அவங்க அறிவிக்கிறதுல ஒரு 50% 40% நிறைவேற்றணுங்கிறது முயற்சி பண்ணுவாங்க. முடியாம போயிடும், பல்வேறு காரணங்களால் முடியாம போயிடும் சார். எனக்கு ஆனால் இல்ல சார், ஒரே ஒரு கேள்விதான் சார். இவ்வளவு விஷயங்களை திமுக செய்யுது, ரெண்டு அம்சம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று கவர்ச்சிகரமான அறிவிப்புகள், இன்னொன்று பலமான கூட்டணி அப்படின்ற இந்த 2 புள்ளியை உடைப்பதற்கான வியூகங்கள் எதிர்க்கட்சிகள்கிட்ட இல்லையா? அப்போ பலமான கூட்டணிங்கிற சொற்றொடர் இன்னும் 2-3 நாளைக்கு தான் இருக்கும். இப்போதைக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். இன்னும் 2-3 நாளில் கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். அது காங்கிரஸ் அங்கேருந்து வெளியேறினா இன்னும் பல கட்சிகள் இப்போ மதில் மேல் பூனையாக வீசிக்க பேசி கொண்டு இருக்கிறார். அவர் எந்த நிமிஷத்திலையும் அவர் கட்சிக்கு எது நன்மையோ அதை முடிவு அவர் எடுப்பார். அவருக்கு என்ன எடுத்துற முடியும்? என்ன முடிவு வேணா எடுப்பார். எங்கேயுமே போக முடியாத ஒரு சிக்கல்ல சார் இருக்காங்க. சாய்ஸ் இஸ் ஓபன் சார். சார் இல்ல, சாய்ஸ் இஸ் ஓபன். ஆனா அலைன்ஸ் இல்லாம உங்களால ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு நிலை இருக்குது. என்டிஏ கூட்டணிக்குள்ளாக திருமாவளவனோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ போக முடியாது. இன்னொரு அதர் ஆப்ஷன் பாக்குறப்போ விஜய் தான் இருக்கிறாரு. விஜய்க்குள்ளேயும் சீமானுக்குள்ளேயும் தான் போக வேண்டிய சூழல். அவங்க 2 பேரையும் கடுமையாக விமர்சிக்கிறார் திருமாவளவன். வேற எங்க இருக்குவாரு? திமுக கூட தானே இருந்தாகணும், நிர்பந்தம் அதுதானே. கடுமையா அவர் திருமாவளவன் திரு விஜய் எல்லாம் கடுமையால விசாரிக்கல, அவர் விமர்சிக்கல. அவர் அரசியல் நடந்த ஒரு அரசியல் கட்சி, ஒரு எதிர்க்கட்சி, அரசியல் சினிமாவில இருந்து வந்துட்டா எல்லாரும் ஓட்டு. அது பொதுவா, பாஜகவின் வளர்ப்பு புள்ளி என்றாரு. பொதுவா அதெல்லாம் அரசியல் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் அதெல்லாம் எதிரணியில் இருக்கிறவர்கள் பேசக்கூடிய கௌரவமான விமர்சனம். அப்படிதான் நீங்க பார்க்க வேண்டும். மற்றபடி அவருக்கு வாய்க்கா வரப்பு சண்டை கிடையாது. அவர் கட்சிக்கு எது நல்லதோ, இப்போ விஜயனுடைய ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் என்ன, யார் வேணாலும் எங்கள் கருத்தை ஏற்றுக்கிறவங்க விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களோடு கூட்டணி வைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு ஓப்பனாக சொல்றது எனக்கு புரியுது. இந்த விமர்சனங்கள் எல்லாம் விஜய் மேலேயே வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு வைக்கிறாங்க அப்படின்னா அதை மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்ற புள்ளியை நம்ம உருவாக்கலாம். ஆனால் தேர்தல் தேதி அறிவிப்பு இன்னும் சில நாட்கள் மாதங்கள்ல கூட 100 நாள் இருக்கு சார். 100 நாள் தான் இருக்கிறது. அநேகமாக இந்த மாத இறுதியிலோ அல்லது ஜனவரி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அது இருக்கு, அப்போதான் அது முடிவு. ஏன்னா நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒன்று பார்க்கணும், யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத எல்லாரும் தூண்டில்காரனுக்கு மேலே கண்ணுங்கிறவன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை போல் நூட்பம். ஏன்னா எல்லாரும் யாரோ முதலமைச்சராக இருக்கிறதுக்கு நாம கூட போய் சேர்ந்து கூஜா தூக்கிட்டு இருக்கணும். நம்மளுக்கும் அதில் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு இல்லைங்கிறது திமுகவும் அண்ணா திமுகவுடைய நிலைப்பாடுன்னு ஆகிவிட்டது. புது ஃபோர்ஸ் விஜயை கண்டு எல்லாரும் மிரள்றது உண்மை. கூட்டங்கள் கூட்டம், ஒவ்வொரு இடத்துலையும் வரக்கூடிய கூட்டம், ஒரு 2 நாளைக்கு முன்னே இந்த பனியில் காத்து கிடக்கிறான் இளைஞர்கள், சாப்பாடு தண்ணி இல்லாமல் காத்து கிடந்து கூட்டத்துக்கு வந்துட்டு போகிறதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ இது ஒரு நியூ ஃபோர்ஸு. இந்த ஃபோர்ஸை நம்ம ஏன் இப்போ எடுக்கக்கூடாது? நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்மக்கிட்ட இருந்து தான் ஆட்சியை பிடுங்கினாங்க. 67 கிட்டத்தட்ட 52 வருஷமாக பறி கொடுத்துட்டு பின்னால் கூட வண்டி சைக்கிளில் கூட பின்னால் ஏற்ற மாட்டேன்றாங்க. நீங்கள் வெளியே தனியாக வா, நடந்து வாயா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் அப்படி கொடுக்கறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கூட்டணியை வச்சு தான் திமுகவும் அண்ணா திமுக சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஆகவே நமக்கு என்னைக்கு தான் சுதந்திரம், என்னைக்கு தான் அதிகாரம், ஆசை, இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது தான் இந்த சோனியா அம்மையார், கார்கே உட்பட ஒரு சில மூத்த தலைவர்களை தவிர பாக்கி அனைத்து தலைவர்களும் அந்த எண்ணம் தான் இருக்கிறது. ஆகையினால தான் இங்கே ஜோதிமணியாக இருக்கட்டும், மற்ற அவர் மாணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும், எல்லாருமே உமர் அப்துல்லா ராகுல் காந்தியை பற்றி பேசுனது என்னெல்லாம் பேசியிருக்காரு அவருக்கு பேசலாம். ஆக நிறைய விஷயங்கள் இருக்கிறது. காங்கிரஸுக்கு பீகாரில் பின்னடைவு வந்தது சரி, திமுக அதை மனசுக்குள்ளே வைத்துக்கொண்டு சீட்டில் பேரம் பேசலாம், அதெல்லாம் சரி. 60 சீட்டு கொடுக்க தயாராக இருக்கிறார் செய்தி வருகிறது காங்கிரஸில். காங்கிரஸ் கூட்டணி கிடைத்தால் காங்கிரஸுக்கு 60 சீட்டு ஒதுக்க தயாராக இருக்கிறார் விஜய். ஆமாம், அப்படி என்றெல்லாம் செய்தி வருகிறது. அதிகாரப்பூர்வமான தகவலாக நான் சொல்லவில்லை. ஆக இங்க 20 தான் கொடுப்போம்னு இவங்க சொல்லியிருக்கிறதாகவும் செய்தி வருகிறது. அப்ப எது அவங்களுக்கு சௌரியமோ அந்த முடிவை அவர்கள் எடுப்பார்கள் என்றால் என்னுடைய குமார் சார் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது இப்போ இந்த ஸ்கீமை பற்றி நம்ம போன ரவுண்டில் சொல்லணும்னு நினச்சேன். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கும் இப்போ இருக்கிற இந்த அதாவது தமிழ்நாடு அஷூர்ட் பென்ஷன் ஸ்கீம் டாப்ஸ் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு சொன்னால், ஒரு 7,000 ரூபா மாதம் ஒருத்தருக்கு பிடிச்சா அது அவங்களுக்கு ஒரு 25 லட்ச ரூபா கிடைக்கும். 25 லட்ச ரூபா அந்த பணிக்கொடை கடைசி 30 வருஷம் சர்வீஸில் அது கிடைக்கும்.
அது எப்படி கொடுக்கப்படுது என்று சொன்னால் இது சாத்தியமானது தான். இது நான் இதை ஸ்டடி பண்ணேன், நம்ம சாயங்காலத்துலேருந்து இதை பற்றி ஸ்டடி பண்ணேன். அது சாத்தியமான ஒன்று தான். ஆனால் இவர்கள் எப்படி செய்ய போகிறார்கள்ங்கிறது எனக்கு தெரியாது. சாத்தியமான ஒன்று. ஏன்னா அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அதை மாதம் மாதம் இப்போ 7,000 ரூபான்னாக்கா கிட்டத்தட்ட 12 கேள்வி 84,000 ரூபா பர் ஆனம். அது 30 வருஷத்துக்கு சேவிங் பண்ணால் அது அந்தந்த வருஷத்தில் அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை டோட்டல் பண்ணி பார்த்தாக்கா இந்த தொகையை வந்து அரசுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். அதை இவங்க சரியாக செய்யணும். அது செய்தால் அது அவங்களுக்கு நல்ல ஸ்கீம் தான். அதனால தான் 50% வந்திருக்கிறது. அது எப்படி செய்ய போகிறாங்கங்கிறது தெரியாது. மற்ற விஷயங்களெல்லாம் விட்டுருங்க. கூட்டணி மற்ற விஷயங்கள் 1000 பிரச்சனைகள் இருக்கிறது. கூட்டணி இந்த தடவை தர்ம சங்கடத்தில் போய் தான் முடியும் திமுகவிற்கு. அது திமுக வந்து அதை தான் சமாளிக்கணும். அதனால் இன்னொரு 15-20 நாளையில் தேர்தல் கூட்டணிகள் வந்து முடிவுக்கு வந்துவிடும் இந்த மாத கடைசிக்குள்ளே. அப்போ நமக்கு கிளியராக தெரிந்து போய்விடும். தனியாக இது மக்களுக்கு இந்த தேர்தல் ஒரு புதுமையான தேர்தலாக இருக்கும். இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார்கள். இது எல்லாத்த விட பெரிய இது ஒன்று இருக்குது. முக்கியமானது 1 கோடி வாக்கு எஸ்ஏஆரில் குறைந்திருக்கிறது. அது இப்போ 7.5 லட்சம் வாக்கு புது வாக்காளர் பட்டியல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒன்றும் போகலை. அப்போ கிட்டத்தட்ட இன்னொரு 2.5 லட்சம் சேர்ந்தால் கூட 90 லட்சம் வாக்குகள், 90 லட்சம் ஐடி வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது வந்து முக்கியமான இதுகள்லாம் அது எப்படி கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலையும் இவ்வளோ வித்தியாசம் எப்படி வரும்னு பார்த்தா அதில் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. அதனால் திமுகவிற்கு இந்த முறை ஜெயிப்பது மிக 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 கடினம் என்பது என்னுடைய பதிவு.